ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன, ஆவிக்குரிய யுத்தம் இதெல்லாம் நடக்கிறது என்று சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவனை வாசிக்கலாம். பரிசுத்த பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற வாழ்க்கை என்பது போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்று வேதம் சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த போராட்டங்களை ஜெயிக்க முடியும் என்பதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அப்ப இந்த போராட்டம் இருந்தாலும் நீங்களும் நானும் ஜெயிக்கிற பக்கத்திலே இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த போராட்டமான வாழ்க்கையிலே நம்ம கடந்து போனாலும் தேவன் உங்களையும் என்னையும் ஜெயிக்கிற பக்கத்திலே வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தின்படி நீங்களும் நானும் அடிப்படையிலே ஒன்றை தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு போராட்டம் வரலாம். ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்திருக்கிறார். ஜெயிக்கிற பக்கத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் போராடித்தான் ஜெயிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். எனவே நீங்களும் நாமும் இந்த காரியத்திலே தெளிவாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இதுல நம்ம அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாம்சம் அல்லது ரத்தம் அப்படின்னு சொல்றது, இந்த மாம்சம் ரத்தம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதர்களை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்ப இங்க வேத வாக்கியம் நமக்கு சொல்ற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எதிரிகள் அப்படிங்கிறவங்க நமக்கு மனிதர்கள் அல்ல. சாதாரண மனிதர்கள் ஒருபோதும் நமக்கு எதிரிகளா இருக்கிறது அல்ல. பல நேரங்களில் நாம யோசிக்கிறோம், இவங்க நமக்கு எதிர்பார்ப்பாங்களோ, இவங்க எதிர்பார்ப்பாங்களோ சொல்லி யோசிக்கிறோம். ஆனா சத்திய வேத வசனம் என்ன சொல்றதுன்னா, இவர்கள் யாருமே நமக்கு எதிரானவர்கள் அல்ல. மாறாக இங்க வேத வசனம் சொல்கிறது, அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் போதிக்கிற காரியம் என்னன்னா, போராட்டம் என்பது யாரோட அப்படின்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த போராட வேண்டியது யாரோடு என்பதை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இது பல நேரங்களில் நம்முடைய இலக்கு மாறி போறதுனாலே, நம்முடைய குறி மாறி இருக்கிறதுனால, அது எங்கிருந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியாததுனாலே பல நேரங்களில் நீங்கள் நானும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம், தேவையில்லாத பிரச்சனையில இருக்கிறோம். ஆனா சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு தெளிவாய் போதிக்கிறது, மனுஷரோடு ஒருபோதும் போராட்டமே இல்லை. மனுஷர்கள் நமக்கு எதிரி என்று யாருமே கிடையாது. அப்ப நீங்களும் நானும் போராட வேண்டியது யாரோடு என்றால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு தான் உங்களுக்கு எனக்கு போராட்டம் இருக்கிறது. இந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. கடந்த 2 வாரத்திலே இதை குறித்து நாம தியானிச்சிருக்கிறோம். அதை தொடர்ச்சியாய் இன்றைக்கு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். நம்ம எபேசியர்ல வாசிக்கும் போது மாம்சம் அப்படின்னு சொல்றது, ரத்தம் என்று சொல்றது, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சொல்றது ஒரு தனி மனிதனை குறித்து அவர் பேசுகிறார். இங்கே மாம்சம் அப்படின்னு சொல்றது நம்ம போன வாரத்திலே தியானிச்சது போல இன்றைக்கு உலக பிரகாரமான அல்லது மாம்சத்துக்குரிய
அப்படிங்கிற பொருளை இங்க பேசுகிறார். மாம்சம் என்பது மனிதனை குறிக்கிற ஒரு சொல்லா இருந்தாலும் இங்க மாம்சத்துக்குரிய அப்படின்னு வரும்போது உலகம் என்று சொல்வது பூமியை குறித்தாலும் உலகத்துக்குரியவர் என்று சொல்வது போல இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் தேவனால் உருவாகாத காரியங்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்படாத எல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வேற வார்த்தையில சொல்லணும்னா வேதம் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியங்களை தவிர்த்து வேதம் நமக்கு எதையெல்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கோ அதை தவிர்த்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நம்ம விரும்புகிறோமோ, வேதம் அனுமதிக்காத காரியங்களை எதெல்லாம் நம்ம செய்யணும்னு விரும்புகிறோமோ அது எல்லாம் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறது. இன்னும் வேதமாக சொன்னோம்னா தேவன் அங்கீகரிக்காத, தேவன் அனுமதிக்காத எல்லாமே மாம்சத்துக்குரியதுதான். இதுக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு போதிக்கிறது. இதை செய்யுங்க, இதை செய்யாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதை நீங்களும் நானும் செஞ்சோம் அப்படின்னா அது கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறோம். அது மாம்சத்துக்குரியதாய் உலகத்துக்குரியதாய் பல நேரங்களில் மாறிவிடுகிறது. இங்கே அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி வாழுகிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைகிறதுனா என்ன? சிலுவையிலே ஒரு ஆளை அடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் செயல்பட முடியாது, அவர் இறங்கி வர முடியாது. அந்த சிலுவை மரணம் என்பது, அது சிலுவையில் அடிக்கிறதுங்கிறது அதோடு மரணம் தான் முடிவு. அதே போல கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தை சிலுவையிலே அடைய வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த மாம்சத்துக்குரிய இச்சைகளையும் சிலுவையிலே அடைய வேண்டியவர்களா இருக்கிறோம். இச்சை சொன்னா தேவையில்லாத ஆசை, போன வாரம் பார்த்தோம் இல்லையா, தேவையில்லாத அதீத ஆசைகள், அது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இப்போ இங்க என்ன சொல்றாரு, நீங்கள் நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவங்க அப்படின்னா நம்முடைய மாம்சமும் இச்சையும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்க வேண்டுமா? அப்ப மாம்சம் வெளிப்படக்கூடாது, இந்த மாம்சத்தினால உண்டாகிற இச்சை வெளியே வரக்கூடாது என்பதுதான் இதனுடைய நோக்கம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம அப்படிதான் சொல்றோம், ஆண்டோடைய பிள்ளை இந்த வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம யாருன்னு தெரியும். நம்ம வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கும் போதுதான் நம்முடைய சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கும். சில பேர் பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன பிரச்சனை தானே சொல்லுவாங்க, யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படின்னா பேசுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சம் வெளிப்படுதுன்னு அர்த்தம். இன்னும் மாம்சம் சாகல, உள்ள இருக்கிறது, அது அப்படி வெளிப்படுது. சில நேரங்களிலே எல்லாம் ஒண்ணுமே எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாம் திருத்தியாச்சு, இப்ப ஆணுடைய பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருப்போம். ஆனா திடீரென்று மற்றவங்க செய்யறது போல நமக்கு தோணும், மற்றவங்க பேசுறது போல பேசணும்னு தோணும், மற்றவங்க நடக்கிறது போல நடக்கிறது தோன்றுகிறது. இது எல்லாம் இன்னும் நமக்குள்ள மறைந்திருக்கிற இச்சையினுடைய வெளிப்பாடுகள். இன்னும் பூரணமாய் மறிக்காத இந்த மாம்சத்துடைய வெளிப்பாடு தான் அது. இந்த மாம்சம் முழுவதும் மறைஞ்சிருக்கிறேன்னு அர்த்தம். காற்று அடைந்த ஒரு பந்தையோ ஒரு பறவையோ கொண்டு போய் தண்ணிக்குள்ள அமுக்கி வைக்கலாம். அப்படி அமிழ்ச்சி வைக்கும் போது அது அமைதியா உள்ள இருக்கும். ஆனா கையை எடுத்துட்டீங்கன்னா என்ன, வேகமா வெளியே வரும். நீங்க இப்படித்தான் அதே கிறிஸ்துவோடைய வாழ்க்கை இருக்கிறது. அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, விசுவாசி என்ன சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க என்று நமக்கு நாமே அமிழ்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில அது மூழ்கடிக்கப்படவில்லை, உண்மையில அது இன்னும் சிலுவையில அடிக்கப்படல, மாறாக அமிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, ஒரு சூழலை மாறும் போது இது திடீர்னு வெளிப்படுகிறது. அதனாலதான் சத்திய வேதம் சொல்றது, இந்த ஆசை இச்சைகளை மறைச்சு வைன்னு சொல்லல, இந்த ஆசை இச்சைகளை ஒழித்து வைன்னு சொல்லல, மாறாக சிலுவையில அழிக்க வேண்டும் என்று சொல்றது. சிலுவையில் அடிச்சாச்சுன்னா அது முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும், மரணத்துக்கு ஒப்பானது. நம்ம வாழ்க்கையில அதை செய்தோம் என்றால் இந்த மாம்சத்தின் இச்சைகளை
நிறைவேற்றாதிருப்போம். நம்ம போன வாரத்தில் நம்ம படிச்சோம், ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு விரோதமாய் அங்க யுத்தம் செய்கிறது. மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் அங்க யுத்தம் செய்கிறது பார்க்கணும், போராடுகிறது பார்த்தோம். அப்ப இந்த ஆசை இச்சை நம்ம இல்ல அப்படின்னா நம்முடைய ஆவியோட தேவ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது நாம இந்த மாம்சம் இச்சை இல்லாத இருந்தோம்னா அதற்கு கீழ்ப்படிவோம். ஆவியானவருடைய நடத்துதலின்படி நீங்கள் நாங்கள் இருக்க முடியும். மாறாக இந்த மாம்சமும் இச்சை என்று சாகாம இருக்கோம்னா, இன்னும் சிறுநீர் அடிக்காம இருந்தோம் அப்படின்னா பல நேரங்களிலே வாய்ப்புகள் கிடைக்கும் போது இது வெளியே வர ஆரம்பிக்கும். இது வெளிப்படையா சொல்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மள அநேகர் கிறிஸ்தவங்க சொல்றவங்கள அநேகர் பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் தெரிகிறாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நிறைய பேரு இந்த பரிசுத்தத்தை இழப்பதற்கோ இந்த ஆவிக்குரியவங்க அப்படிங்கிற ஸ்தானத்தை இழப்பதற்கோ வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நம்ம போய் அடுத்தவங்க வீட்டுல திருடுறதே இல்லை. ஆனா சிலருக்கு ரோட்ல காசு கடந்தா என்ன செஞ்சிருவாங்க, உடனே எடுத்துருவாங்க. யார் காசும் எடுக்க போச்சுக்கிறோம் அப்படின்பா. ஆனா அந்த பணத்தை போன்றவர் தேடுவாங்களே, வேதனைப்படுவாங்களே, தொலைச்சத்து அலைவாங்களே, அதை தேடி போய் கொடுக்கணும், இல்லைன்னா அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகிட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு தோணாம, நான் தேவையோடு இருந்தேன், எனக்கு ஆர்டர் பார்த்து இதை கொடுத்துட்டாருன்னு அடுத்தவங்க காசுகள் எடுத்துட்டு வர ஆட்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஒரு சாத்தூர்ல ஒரு நடந்த சம்பவம். ஒரு மூத்த ஊழியக்காரையா தன்னோடு கூட தன்னிடத்துல வளர்ந்த சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஆத்துல குளிக்க போனாங்களா. அப்படி ஆத்துல நூத்தமா இருந்தாங்களா, நூத்தமல்லையோ ஆத்துல அவங்க குளிக்க போனாங்களா. அது குளிக்க போன இடத்துல அந்த ஆத்துல உரக்கிணறு சொல்லுவாங்கல்ல, அந்த உரக்கிணத்துல யாரோ அங்க நகைகளை வைத்து விட்டு போய்விட்டார்கள். அப்புறம் இங்க அதை பார்த்த உடனே அந்த கஷ்டப்படுற அந்த சிறுவர்கள் ஓடி போய், ஐயா ஆண்டவர் நமக்கு நகையை கொடுத்துருக்காருயா அப்படின்னு எடுத்தாங்களா. உடனே அந்த ஐயா சொன்னாங்களா, அது யாரு நகையோ, அவங்க எதுக்காக கலந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஒண்ணு அந்த ஆட்களை கண்டுபிடிச்சு ஒன்னால கொடுக்க முடியும்னா எடுத்துட்டு போ, இல்லைன்னா பேசாம அங்கேயே வச்சுட்டு வந்துரு. ஏன்னா அவங்க அழுகையும் கண்ணீரும் நம்மளை பாதிக்கும், அதனால எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த செய்தியை அந்த ஐயா இறந்தப்போ அன்னைக்கு எல்லாரும் வந்திருந்த விசுவாசிகள் ஊழியக்காரங்க மத்தியில அப்படி அந்த நகையை எடுத்தவர் அன்னைக்கு பெரிய ஊழியக்காரா இருக்கும் போது இவர் சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. இத ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. அதான் நம்ம ரூத்தம்மா, இன்னைக்கு அவங்க இல்லை. அந்த அம்மா இதை கேட்டிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து சாத்தூருக்கு வரும்போது வர்ற வழியில ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு செயின் கிடந்தது. இதே மாதிரி ஒரு செயின் கிடந்தது. அப்ப அவங்க கூட வந்த ஒரு வாலிப சகோதரி ஓடியே போய் அந்த செயின் எடுத்தாங்களா. இந்த அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு, ஐயாவை பத்தி இப்படி சாட்சி சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஞாபகத்த உடனே ரூத்தம்மா சொன்னாங்களா அவங்ககிட்ட, எனக்கு யாரும் செயின் தெரியாது, நம்ம ஐயா அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால இந்த செயினை எடுத்து கரெக்டா போய் அவங்க கொடுக்க முடியும்னா கொடு, இல்லைன்னா போட்டு வந்துரு, நமக்கு எதுக்கு வம்பு, இப்ப நம்ம அவங்க சாபத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னு அந்த செயினை அங்கேயே போட சொல்லிட்டாங்களா. இந்த செயினை எடுத்தவங்க அங்கேயே போட்டாங்க. இத அந்த கேங்மேன் சொல்லுவாங்க, அந்த ரயில்வே இந்த கதவெல்லாம் தொடர்ந்து மூடுவாங்கல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருந்து அவர் சொன்னாரா, உனக்கு வயசாயிடுச்சு, நீ நகை போடாம இருக்க, அந்த வாலிபுல எடுத்த உனக்கு என்னமா அப்படின்னு சத்தம் போட்டு உனக்கு உடனே விடுமா அப்படின்னு அவர் வாங்கிட்டாரு. அவரே போலீஸ்ல கொடுத்தாரா நமக்கு தெரியாது, அவர் வாங்கினாரா. எதுக்கு இந்த கருத்து சொல்றேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிற இந்த தேசத்துலதான் நீங்கள் தான் இருக்கிறோம். ஆனா என்ன செய்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க வாங்கின பொருளை கூட திருப்பி கொடுக்க மாட்டேன். சில பேர் நம்ம வாங்குறோம், நாளைக்கு தர்றோம் அப்படின்னு சொல்றோம், அதை கூட நம்ம திருப்பி கொடுக்கறதே இல்லை. அப்படின்னு நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு இன்னும் மாம்சம் இருக்குன்னு பாருங்க, இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இன்னும் ஒழுங்கினங்கள் இருக்குன்னு பாருங்க. ஆனா சத்திய வசனம் போதிக்கிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை
வாழ்க்கையில ஒருபோதும் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையானதை தேவன் நமக்கு தருவார். நமக்கு என்ன தேவையோ அது கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும். நம்ம வேலை செய்யணும், நம்ம உழைக்கணும், நம்ம சேர்த்து வைக்கணும், இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்கிறவர்கள். ஆனா அதே நேரத்துல அதிக இச்சை நமக்கு கூடாது. குறுக்கு வழியிலே சம்பாதிக்க நினைக்க கூடாது. அடுத்தவங்களை ஏமாற்றி அதை நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ளணுங்கிற ஆசை நமக்குள்ள வரக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் இது தேவனுக்கு பிரியமானதானா என்பதை நீங்கள் நானும் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவ வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியமா தெரியுமானால், தேவன் அனுமதிக்காததா தெரியுமானால், அதற்கு ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது, அதை இச்சிக்க கூடாது, அதை பெறுவதற்கு ஒருபோதும் முயற்சி செய்யக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையிலே அடைந்திருக்கிறார்கள். ஒரு கல்யாணத்துக்கு போறோம், அந்த கல்யாணம் நடக்கிறத பார்க்கிறோம், ரொம்ப கிராண்டா நடத்துறாங்க, ஆடம்பரமா நடத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல இப்படியே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க காசை கரியாக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்மளும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு நம்ம குறைஞ்சவங்களா என்று யோசிக்கிறோம். இதுதான் ஆசை, இதுதான் இச்சை, இதுதான் மாம்சத்தினுடைய காரியம். அவங்க செய்யறாங்கிறதுக்காக நாம செய்யணும். கிறிஸ்துமஸுக்கு அவங்க எப்படி ட்ரெஸ் எடுக்காங்க, நம்ம அதை விட கூட எடுக்கணும். பக்கத்து வீட்டுல எப்படி செஞ்சுட்டாங்க, நம்ம அதை விட அதிகமா செய்யணும். சொந்தக்காரங்க இப்படி பண்றாங்க, நான் என்ன குறைஞ்சவனா, இப்படியெல்லாம் யோசிக்கும் போதுதான் இந்த மாம்சத்தினுடைய இச்சைகள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. நம்முடைய ஈகோக்காக, பேருக்காக, பெருமைக்காக எதையாவது ஒன்று செய்துவிட்டு காலமெல்லாம் கடத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். காலமெல்லாம் வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம். சத்திய வேதம் உங்களுக்கு எனக்கு போதிக்கிற அடிப்படை காரியத்துல ஒண்ணு, நம்முடைய மாம்சத்தையும் இச்சையையும் சிலுவையில் அடிக்க வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். அத்தனை வார்த்தை புரியுதா? அப்ப நம்முடைய அளவுக்கு தக்கதாய், தேவன் நம்மை நடத்துகிற விதத்துக்கு தக்கதாய் நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டுமே ஒழிய ஒருபோதும் அளவு கடந்து போகக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அகலக்கால் வச்சுட்டான் அப்படின்னு. அகலக்கால் வச்சா என்ன ஆகும்? கீழே தான் விட வேண்டியதா இருக்கும். அகலக்கால் வச்சா கீழே விழுந்துடும். ஆனால் நிதானமாய் நீங்களும் நானும் வாழ நடக்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். சரி, அப்படிங்க இந்த ஆசையும் இச்சையும் எங்கே வருகிறதோ அங்கே மாம்சம் வெளிப்படுகிறது. அப்ப மாம்சம் வெளிப்படும் போது ஆவி அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆவியும் மாம்சம் ஒன்றோடு ஒன்று எதிராக இருக்கிறபடினாலே இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயிக்க முடியாமல் போகிறது. அப்ப எங்கே மாம்சம் கிரியை செய்கிறதோ, எங்கே மாம்சத்தின் இச்சை இருக்கிறதோ அங்கே ஆவிக்குரிய யுத்தம் நடக்கும் போது நாம ஜெயிக்க முடியாது. அப்ப நம்ம மாம்சத்தையும் இச்சையும் நம்ம அடக்கி வைப்போமையானால் அது ஒரு நாள் வெளிப்படும். மாறாக அது சிலுவையில அடிக்க வேண்டியதாக இருக்கிறது. பூரணமாய் ஆண்டவர் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு தேவையில்லை, அது இந்த பகுதியில நான் போக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் நாங்கள் விட்டு கொடுக்கும் போதுதான் நாம் இந்த மாம்சத்தையும் அவன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடித்தவர்களாய் மாறுகிறோம். அப்பதான் நீங்கள் நானும் ஜெயித்தவர்களாய் மாற முடியும். இது ஒரு அடிப்படையான ஒரு உபதேசமா இருக்கிறது. அடுத்ததாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவர்கள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் எழுந்திருப்பான். இங்க தெளிவாக சொன்னார்
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருக்கு. போன வசனத்திலே மாம்சம்னு பார்த்தோம், இங்கே உலகம் என்று சொல்கிறார். மாம்சம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை அறியாத அல்லது கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் போதிக்காத எவ்விதமான ஆசைகள் வருகிறதோ அதிகமான சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத, சமூகம் அங்கீகரிக்காத, வேதத்துக்கு புறமான எந்த காரியமெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் மாம்சத்துக்குரியவைகள். அதே போலதான் இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள் வேதத்துக்கு விரோதமான காரியங்களாக இருந்து, வேதம் போதிக்காத காரியங்களை, வேதம் அங்கீகரிக்காத காரியங்களை இந்த உலகத்துல நிறைய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் மீது நீங்கள் நானும் அன்பு வைக்க கூடாதா? அரசியல் நல்லதுதான், அரசியல் தேவை, அரசியலே நல்லவர்கள் வர வேண்டும், நல்லவர்கள் அதிகாரத்துக்கு வரணும். அதுக்காக நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் நானும் நம்மளால முடிந்த பங்கை அதுக்காக செய்ய வேண்டும். ஆனா அதே நேரத்துல இவர்கள் குறுக்கு வழியிலே வந்து, குறுக்கு வழியிலே அதிகாரத்துல இருக்காங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நம்மளும் இதே மாதிரி எதையாவது செஞ்சு அரசியல்ல மேல வந்துருமா என்று யோசிக்க கூடாது. அது உலக பிரகாரமாய் லஞ்சம் வாங்கி, அது உலக பிரகாரமாய் குறுக்கு வழியில் எதையாவது ஒன்று செய்து மற்றவர்களை ஏமாத்தி சில பேர் மேல வர்றாங்களே, அந்த மாதிரி வரலாமா என்று நீங்களும் நானும் ஒருபோதும் மனசுல கூட நினைக்க கூடாது. காரணம் இதெல்லாம் உலகத்தில் உண்டானவை, இது தேவனால் உண்டானவை அல்ல. தேவன் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், தேவன் நன்மையான காரியங்கள் நமக்கு செய்கிறவர், பூர்ணமான வரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். ஆனா அதே நேரத்துல குறுக்கு வழியிலே உலக பிரகாரமாக சில நன்மைகளையும் பெற முடியும். பல நேரங்கள்ல நம்ம அவசரப்பட்டு சில காரியங்களை பெற வேண்டும் நினைக்கிறோம். நல்ல உதாரணம் சவுல் ராஜா. சவுல் சாமுவேல் வர்றதுக்கு முன்னால இவரே பலிபீடத்தில் ஏறினார். இப்ப பலிபீடத்தில் ஏறி பலி செலுத்த வேண்டியது யாரு? ஆசாரியர்கள். சாமுவேல் தான் அதை செய்யணும். ஆனா அதுக்கு முன்னால யார் வந்துட்டார்? சவுல் வந்துட்டாரு. ஆனா இப்போ அவர் வந்து கண்டிக்கும் போது, சாமுவேல் வந்து கண்டிக்கும் போது, ஏன் இப்படி அவசரப்பட்ட, ஏன் இப்படி கர்த்தருடைய காரியத்தை தவறு செய்கிறாய் என்று அவர் கண்டிக்கும் போது இவர் தப்பு ஒத்துக்கொள்றது இல்லை. நான் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லாம, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு முன்னால நீங்க அவமானப்படுத்துகிறாரோ, அதனால எப்படியாவது எனக்காக இதை செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சாமுவேலையும் சேர்த்து இவருடைய தவறுதலுக்கு அவர் ஒத்துப்போக வைக்க யோசிக்கிறார். இப்படித்தான் நம்ம அநேக நேரங்களில் செய்கிறோம். அவசரப்பட்டு கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு செய்யறதுக்கு முன்னால, கர்த்தர் நமக்கு தெளிவாக பேசுறதுக்கு முன்னால நாம அவசரப்பட்டு எதையாவது செய்ய நினைக்கிறோம். உலக பிரகாரமாய் மற்றவங்களுக்கு முன்னால நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக, உலக பிரகாரமா மற்றவங்களுக்கு முன்னால நம்ம உயர்த்தப்படுத்துங்கிறதுக்காக எதையோ ஒன்றை நீங்கள் நானும் செய்ய நினைக்கிறோம். குறுக்கு வழியில போய் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம். சத்திய வேதம் சொல்கிறது இது எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவை. இந்த உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். கர்த்தருடைய அன்பு கூறுங்கள், கர்த்தருடைய காரியங்களை அன்பு கூறுங்கள், கர்த்தர் போதிக்கிற காரியங்களை அன்பு கூறுங்கள், கர்த்தர் அனுபவிச்ச காரியங்களிலே நீங்கள் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம் சொந்த குடும்பம், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வேலை, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற சொத்து சுகங்கள், இது எல்லாம் நமக்குரியவை. இதுல அன்பு செலுத்தலாம், இதை பயன்படுத்தலாம், இதுல முன்னேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனா அதே நேரத்துல நமக்கு இல்லாத ஒன்றை நேசிக்கிறது, நமக்கு தேவன் கொடுக்காத ஒன்று மேலே கண்களை படர விடுவது, அது தேவன் நமக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை நம்ம அடைய வேண்டும் என்று நினைக்கிறது, இது எல்லாம் உலகத்துக்குரியவைகள். அதனால வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அவர் எழுதுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மீது அன்பு வைத்து என்னை விட்டு போய்விட்டேன். தேமா பவுல் கூட இருக்கிறார், பவுலுடைய ஊழியர்கள் எல்லாம் பார்க்கிறார், கூடயே வர்றாரு. கொஞ்ச நாள் அவர் யோசிக்கிறாரு, இவர் கூட போனா பல காரியங்களை விட வேண்டியதா இருக்கிறது, பல நிந்தைகளை அவமானங்களை சகிக்க வேண்டியதா இருக்கிறது, சொந்த கையில பல நேரங்களில் வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது,
வெளி உலகத்துல பாக்குறாரு. அவங்க எவ்வளவு ஆடம்பரமா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் இல்லை. எப்படி எல்லாம் போறாங்க வராங்க எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. அப்புறம் பவுலையும் அவர் கூட்டத்துக்குள்ள விட்டு விட்டு அந்த வாழ்க்கை அடையும்படி அவர் போய் விடுகிறார். ஆனா மோசே குறித்து வேதம் நேர் மாறான ஒரு காரியத்தை சொல்கிறது. மோசே பார்வோனுடைய குமாரன் எனப்படுவதை, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராம். அவர் நினைச்சிருந்தா பார்வோனுடைய அரண்மனையில் நினைச்சிருக்க முடியும், கடைசி வரைக்கும் அங்கேயார் வாழ்ந்திருக்க முடியும். அவர் மறித்த பின்பு ஒரு பெரிய பிரமிடை கட்டி வச்சிருப்பாங்க. இது மோயிசினுடைய பிரமிடு என்று பேர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு டூர் போய் வரலாம் பார்க்குற மாதிரி எகிப்துல போய் ஒரு பெரிய மோசையுடைய பிரமிடை பார்த்துருக்க முடியும். மோசைங்கிற ஒரு பேரரசனுடைய பிரமிடு இது, பார்வோனுடைய பிரமிடு இது என்று சொல்லியிருப்பாங்க. ஆனா மோசே பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாங்க போது. அப்ப மோசையுடைய வார்த்தைப்படி அரண்மனையில அவங்க அனுபவிக்கிறது எல்லாம் என்னதான் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். அரண்மனை வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஊர் அரண்மனை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். எகிப்திய அரண்மனை அதுல பல மடங்கு வித்தியாசமானது. எப்ப பார்த்தாலும் குடிதான், எப்ப பார்த்தாலும் ஆட்டங்கள் தான். எல்லாம் நம்ம மனசு இச்சித்தது எதையும் அவர் தள்ளி வைக்கிறதே இல்லை. அவ்வளவு அவர்கள் பாவத்தை தண்ணீராய் பருகிற ஒரு காலம் அது. இளவரசன் சொல்லவே வேண்டாம், அப்படிப்பட்டவங்க அவங்க. ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்புக்குள்ளே, வாழ்க்கைக்குள்ளே, உலக பிரகாரமான அதிகாரத்துக்குள்ளே, மேன்மைக்குள்ளே இருந்த மோசே அதெல்லாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டு தேவ ஜனங்களோட பாடல் வைக்க போறேன்னு சொல்லி அரண்மனை விட்டு வெளியேறி அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் பங்கு பெற ஆரம்பித்தார். அவரோடு கூட சேர்ந்து அவர் நடக்க ஆரம்பித்தார், வாழ ஆரம்பித்தார். அப்படின்னா சத்திய வேதம் என்ன சொல்கிறது? நீங்களும் நானும் மோசே போல உலகத்தில் உள்ளவங்க மேல அன்பு கூறாம தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன அனுபவித்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுல இந்த கொஞ்சத்துல நீங்கள் நானும் திருப்தியா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. தேவன் நம்மளை அனுமதித்த காரியங்களே, தேவன் நம்ம கொடுத்த காரியங்களே நீங்கள் நானும் திருப்தியா இருந்தோம்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்த முடியும். ஒரு தாளத்தை ஒருத்தர் கொடுத்திருக்கிறார், ஒருத்தர் 3 தாளத்தை கொடுக்காது, ஒருத்தர் 5 தாளத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்திலே தாளத்தை பெற்றவர்கள் அதை வாங்கி யாரெல்லாம் அதை பத்திரமாய் வைத்திருந்து அல்லது புதைச்சி வச்சாங்களோ தேவன் அவங்களுக்கு கொடுக்கவில்லை, மாறாக யார் பெருக்கினார்களோ அவங்க கொடுத்தார். ஆனா எப்படி பெருக்கினாங்க அதான் முக்கியம். இன்றைக்கு சொத்துக்களை பெருக்க வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளை கையாளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுதான் உலக பிரகாரமான ஒரு கூட்டம். இப்படி ஏமாத்துறது. நம்ம ஊரு தீப்பெட்டிக்கு ஃபேமஸான ஒரு ஊரு. அநேக விசுவாசிகள் தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கிறாங்க, ஃபேக்டரி வச்சிருக்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் சொல்லுகிறோம். இப்ப அவங்க செய்யற பிசினஸுக்கும் நம்ம செய்யற பிசினஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். பெங்களூர்ல ஒரு செய்தி, உங்க பகுதியில இருந்து கிறிஸ்தவன் சொல்கிறார்கள், கிறிஸ்தவ ஊழியம் செய்யறோம் சொல்றாங்க, வட இந்தியாவில் எத்தனையோ கிறிஸ்துவை தாக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா தீப்பெட்டியை திறந்து பாருங்க, உள்ள மருந்தே இல்லாம பூச்சி அடிச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க. இங்க ஆவியில் நிறைய அங்க அந்நிய பாஷை பேசினா திருட்டு தரிசனம் சொல்லுகிறான். ஆனா அடைச்சு போற பெட்டியில மருந்து இல்லாத பூச்சி. யாரை ஏமாற்றுகிறோம்? யாரோ கர்நாடகாவில் இருக்கிற அதை வாங்குற ஒரு பையனை ஏமாத்துறையா? கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நீ சொத்து சேர்த்து ஏமாத்தி பணம் சம்பாதிச்சு இது ஒன்றும் ஊழியத்துக்கு தேவையில்லை. கர்த்தர் இந்த காணிக்கைகளை அங்கீகரிக்கிறது இல்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட
காலப்போக்கில் தீப்பெட்டி ஆபீஸை பூட்ட வேண்டியதாயிடுச்சு. எதனால? இந்த கெட்ட வேறுனால. எத்தனையோ ஏமாற்று வேலைகள். சொசைட்டியில லேபிள் வாங்கி தீப்பெட்டி ஒட்டும் போது உள்ள தீப்பெட்டி பாக்ஸுக்கு பதிலாக உள்ள செக்கலை வச்சு அனுப்பின ஆட்கள் எனக்கு தெரியும். வெளிநாட்டில் போய் அவங்க திறந்து வாங்க செங்கல் இருக்குது. யார் அனுப்புனா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சொசைட்டி எல்லாரும் ஒரே மாதிரி ஒட்டி அனுப்புறா, கண்டுபிடிக்க முடியல. கடைசிக்கு யார் அனுப்புனான்னு தெரிஞ்சுன்னா இந்த ஆவியில நிறையிறாங்க. நல்லா கவனியுங்கள். இது எல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவைகள். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கைகளிலே சுத்தம் இல்லாதவர்கள் அங்க தேவ சமூகத்துக்கு வரவே முடியாதுங்கிறார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தம் உள்ளவன் தானே. நம்ம கை சுத்தமா இருக்கா? யோசித்து பாருங்க. கரைபடாத கை, கரைபடாத கை. யார்தான் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய பிள்ளைகள் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் நம்ம இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்களும் நானும் இப்படித்தான் இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதனை செய்கிறது. அப்படி இருக்கும் போதுதான் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியும். இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். நேரத்தில் அவர்களை வேகமாக கடந்து போகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம வாசிக்கிறோம். மோசே மரித்து போனார். மோசையின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அங்கே தேவதூதன் கடந்து போகிறார். அப்போ சாத்தான் வந்து தடுத்து நிறுத்துகிறானா, வந்து குற்றம் சுமத்துகிறார். மோசே அடுத்தவங்களை திருமணம் பண்ணார் என்று சொல்லி அங்க ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. ஆனா தேவனுடைய தூதர், கர்த்தருடைய தூதர் அவர் கடிந்து கொள்ளாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்கிறானா. தனக்கு கவனிக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன கரையை கூட சாத்தான் பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறான். சாத்தான் பார்த்து கொண்டு இருந்து உங்களை என்னை குற்றப்படுத்துவதற்காக அவன் ஆயத்தமா இருக்கிறான். அப்படின்னா ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் நானும் ஜெயிக்க விடாதபடிக்கு அவன் தடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறான். அப்ப நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலக பிரகாரமான ஏதாவது காரியம் கொண்டு இருக்கா? இந்த உலகத்துக்கு உரியவை நம்மகிட்ட இருக்குதா? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ, தேவன் எதையெல்லாம் வாழ்க்கையில அனுமதிக்கலையோ, அது நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் அது ஜெயத்துக்கு விரோதமானதாய் மாறி போகும். ஆயி பட்டணத்துல இஸ்ரவேலர் தோற்று போனார்கள். காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிறாங்க, ஆராய்ச்சி பார்க்கிறாங்க. எரிகோங்கிற பெரிய பட்டணத்தை ஜெயித்தவர்கள் அவர்கள். பெரிய பட்டணத்தையே ஜெயிச்சவங்க சின்ன ஆகிங்கிற ஒரு சிறு நகரத்தை அவங்களால ஜெயிக்க முடியல. என்னன்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா அங்க ஆகான்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். இந்த ஆகார் சபிக்கப்பட்டு போன, தேவனாலே ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வைத்து விட்டார். களவாடக்கூடாத ஒரு பொருளை, எடுத்துக்கொண்டு வரக்கூடாத ஒரு பொருளை களவாடி கொண்டு வந்து விட்டார். அது நிமித்தமாய் முழு இஸ்ரவேலுக்கும் அன்னைக்கு தோல்வி உண்டாயிற்று. அப்படி நம்ம வாழ்க்கையிலே கூட தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இருக்குமானால் அதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்ப ஆகாருடைய காரியங்கள் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தோல்வியை கொண்டு வந்தது போல, ஆவிக்குரிய ஒரு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது போல, இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய பரிசுத்த குறைச்சல், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மாம்சத்துக்குரிய இச்சைகள், உலக பிரகாரமான காரியங்கள், இந்த உலகத்துக்குரியவைகள் அநேக நேரங்களிலே நம்மை தடுத்து விடுகிறது. உலகத்துல பேரும் புகழும் கிடைக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த ஆமை சொல்ற கதை உங்களுக்கு தெரியுமா? ஆமை எப்படி சமைப்பாங்க தெரியுமா? ஆமைய நெருப்புல போட்டு சுடுறதா இருந்தா மல்லாக்க வச்சு சுடுவாங்க. அதை அவிக்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணீர் நிறைய பானையில எடுத்து அதுக்குள்ள இந்த ஆமையை போட்டு கீழே நெருப்பு வைப்பாங்களாம். இந்த ஆமை அந்த சூடாக சந்தோஷமா குதிக்கணும். இவ்வளவு நாள் கம்மாயில இருந்தேன், அது சகதியா இருந்துச்சு, அழியா இருந்துச்சு, தண்ணி வேற நல்லா இல்லை, எவ்வளோ நல்லா இருக்கியா அப்படின்னு நல்லா அந்த இடம் சூடு எப்படி இருக்கு,
சந்தோஷமா இருக்குமா, பயங்கரமா ஆடுமா, குதிக்குமா, டான்ஸ் ஆடுமா. ஆமா. ஆனா கீழே நெருப்பு போட 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 இது என்ன ஆகும்? வெந்து செத்து போயிடும். இப்படித்தான் நம்ம ஆரம்ப நாட்களில் உலகத்தினுடைய பேரு புகழ், உலகத்துல 4 பேர் நம்மளை மதிக்கிறது, அல்லது உலக பிரகாரமான ஆசைகள், உலக பிரகாரமான சொத்து சுகங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போதை வந்த மாதிரி துடிக்கிறான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் எவ்வளவு பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கிறோம். தண்ணீர் வெத்துல குளத்துல இருக்கிற நண்டை இந்த கொக்கு அப்படி தூக்கிட்டு போகும். தூக்கிட்டு போன உடனே இது சந்தோஷமா இருக்குமா. யாருக்கு? இந்த நண்டுக்கு. ஏ அப்பா, இவ்வளவு நாள் சின்ன குழிக்குள்ளதான் கிடந்தோம், இவ்வளவு பெரிய உலகா இருக்கா அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுமா. இந்த கொக்கு வேக வேகமா தூக்கிட்டு போவோம்ல, தூக்குறோடனே சந்தோஷம். என்ன வேகமா போறோம், எவ்வளவு உயரமா இருக்குன்ட்டு கீழே இருக்கிற மத்தவங்களை பார்த்து சிரிக்குமா. உனக்குலாம் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சா, உன்னால மேல வர முடிஞ்சிச்சா அப்படின்னு சிரிக்குமா. இந்த கொக்கு பறந்து போய் எங்க பெரிய பாறை இருக்கோ, எங்க சூடான பாறை இருக்கோ அங்க போன உடனே அப்படி விட்டுருவோம். இது ரொம்ப ஸ்பீடா அங்கிருந்து நண்டு வந்து பொத்து அதுல உளுந்து தலதறியா கால்தறியா உடம்பு செதறி போடுமா. அதுக்கு பிறகு கொக்கு அழகாக அந்த கறியை மட்டும் அது பொடிக்கு சாப்பிட்டு எலும்பெல்லாம் உதறி விட்டு போயிருக்கும். இதுதான் இன்னைக்கு உலகத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை. இது பார்க்க எப்படி தெரியுது? நமக்கு ரொம்ப சந்தோஷமா தெரியுது. பேராய் புகழாய் சொத்துக்கள் சேர்றதாய் ரொம்ப மகிழ்ச்சியான மாதிரி தெரியுது. நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகங்கிறது பல நேரங்களில் நமக்கு போதை கொடுக்கிறது. அவங்கள மாதிரி உடுத்தும் போது, அவங்கள மாதிரி பேசும்போது, அவங்கள மாதிரி நடக்கும் போது, அவங்கள மாதிரி சம்பாதிக்கும் போது நமக்கு பெரிய பெருமை அந்த மாதிரி யோசிக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது அதெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. மோசே சொல்கிறார் அநித்தியமான பாவ சந்தோஷம். இன்னைக்கு ஏதோ நமக்கு சந்தோஷம் தெரியுது. நான் அதுவரை ஏமாத்தி காசு வாங்கினா இன்னைக்கு நமக்கு சந்தோஷம். ஆனா நாளைக்கு அது மகாபலன் என்ன? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். ரொம்ப கவனமாய் நீங்கள் அறுக்க வேண்டியதாக இருக்கிறோம். அதனால சத்திய வேதம் சொல்கிறது எந்த காரணத்தை கொண்டும் மாம்சத்துக்கோ உலகத்துக்கோ இடம் கொடுக்காதீர்கள். சத்திய வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை நீங்கள் நான் கவனிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். இது மிக மோசமான ஒரு காலத்துல வந்திருக்கிறோம். கடைசி காலம் இது. எந்த நேரத்துல எப்படி நம்ம விழுவோம்னு தெரியாது. யாரை விழுங்கலாமோ என்று அவன் பகைதேடி சுத்திட்டு இருக்கிறானா. வருகிற செய்திகள் எல்லாம் பார்த்தா இவங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவிற்கு இன்னைக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபிக்கணும், எவ்வளவு வேதம் வாசிக்கணும், எவ்வளவு ஆவியானவரை சார்ந்திருக்க வேண்டும் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்தல் இல்லாவிட்டால், தேவ ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா, சத்திய வசனம் நம்ம கூட இல்லைன்னா நம்மளை உயிரோடு விழுங்கிடுவாங்க. சொல்றேன், இது மாத்திரை பட்சத்தில் இல்லாத இருந்தால் என்ன உயிரோட விழுங்கி இருப்பார்கள். காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நீங்கள் நானும். அப்ப வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. இங்க யோவான் எழுதுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஆராதனைக்கு வாரம் வந்து காலையில வந்து உலகால் போட்டு ஜெபம் பண்றோம். நம்மளை யாரும் பாராட்டுவார், நம்மளை யாரும் புகழுவா? ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கருத்து ஆராதிச்சுட்டு ஒரு அரை நாள் 1 மணி வரைக்கும் இங்க இருக்கிறோம். காணிக்கை போடுறோம், செய்யறோம், ஜெபிக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். 1 மணிக்கு வீட்டுக்கு போறோம். மற்றவங்களை பார்த்தா நம்மளுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். ஞாயிற்றுக்கிழமை பள்ளி வந்துக்கிட்டு போறாங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போயிடுறாங்களே, நீங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாமே, சம்பாதிச்சிருக்கலாமே, அப்படி நேரத்தை வீணாக்குறாங்களே. மற்றவங்க நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? பைத்தியக்காரங்க மாதிரி தெரிகிறது. நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். அவங்க சொல்றது நியாயம் இருக்கா? ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்? ஏதாவது வேலைக்கு போவோமா, ஏதாவது சம்பாதிப்போமா, ஏதாவது ஒரு கல்யாணம் சடங்குக்கு போவோமா அப்படின்னு போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் அப்படி போகும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆரம்ப நாட்கள் ஒன்றும் தெரியாது. காலங்கள் கடந்த பிறகுதான் நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எழுந்திருக்கிறோம்.
அதுவும் இந்த காலத்துல அப்படி யோசிச்சு கூட பிசாசு விடுகிறது இல்லை. சிந்தனை அவன் மழுங்கடிக்கிறான். எது தவறு எது சரி என்று ஆவியானவர் நமக்கு போதிக்கும் போது அதை கூட உணர்வட முடியாம பிசாசு நம்மளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். தேவன் நமக்கு எதை அனுமதித்திருக்கிறாரோ, தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ, தேவன் நமக்கு எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அதை செய்தால் மிகுந்த நிம்மதியோடு இருக்கலாம், சமாதானத்தோடு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம போய் அவருடைய வலையில விழுகிறோம்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது நாயுடைய காத்தை பிடிச்சிக்கிறதுக்கு ஒப்பா இருக்கிறோம். தனக்கடாத காரியத்தை தலையிடுகிறவன் நாய் காத்தை பிடிச்சிக்கிறதுக்கு சாமம். இப்படித்தான் தேவன் நமக்கு என்று ஒரு வழியை கொடுத்திருக்கும் போது, வாழ்க்கையை கொடுத்திருக்கும் போது, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம நடந்து கொண்டிருக்கும் போது இதை விட்டு விட்டு நம்ம பல நேரங்களில் என்ன செய்யறோம்? சாத்தானுக்கு அடுத்த காலத்துல தலையிடும், பிசாசு கடத்துல போய் உள்ள போய் வளையிடும். அவங்கெல்லாம் போறாங்கல்ல, இவங்கெல்லாம் செய்யறாங்கல்ல, அந்த உலகத்துக்குள்ள போகிறோம். அது கடைசி நம்ம ஒரு பெரிய ஆபத்தை அது கொண்டு வருகிறது. அப்ப நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அடைந்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவர்களிலும் ஒருபோதும் அன்பு கூறக்கூடாது. அன்பு கூறாதீர்கள். அன்பு கூற வேண்டியது யார் இடத்துல? முதல்ல ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுங்கள். இரண்டாவது நம்முடைய சொந்த குடும்பத்தால் அன்பு கூறுங்கள். இவன் எதிரிகள் இடத்துல அன்பு கூறுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா உலகத்துல அன்பு கூறாதீர்கள் சொல்றாரு. அது பார்க்கறதுக்கு நல்லா தெரியும், கேட்கறதுக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் சொல்லி பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில், அப்ப ஆண்டவருடைய அன்பு ஒருத்தன் இருக்கும்னா இந்த உலகத்துல அன்பு கூறவே மாட்டோம். வீண் பெருமை, வீணான பகட்டு, பேரு புகழ், சொத்து சுகம் அப்படின்னு சொல்லி அதுல போய் அவன் தலையிட மாட்டான். சரியா புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சொல்லும் போது அப்ப நம்ம சொத்து வேண்டாமா, சுகம் வேண்டாமா, வேலை வேண்டாமா, சம்பாத்தியம் வேண்டாமா, பணம் வேண்டாமா, ஒரு கேள்வி எழுப்போம். தேவை. நமக்கு இதெல்லாம் தேவை. நமக்கு பணம் தேவை, சொத்துக்கள் தேவை, வீடு வாசல் தேவை, படிப்பு தேவை, வேலை தேவை, எல்லாம் தேவைதான். ஆனால் தேவன் நம்ம எல்லாம் வச்சிருக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், ஒரு அளவை வைத்திருக்கிறார். நம்ம என்ன வேலை செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி அனுபவிக்கணும், எல்லாம் வச்சிருக்கும் தேவன் ஒரு வரையறையை வைத்திருக்கிறார். இது மீறி நாம செய்யும் போதுதான் அது ஆசீர்வாதம் குறைச்சலாய் மாறுகிறது. தேவன் நம்ம அவனுக்கு அளந்த அளவின்படி நம்ம ஜீவிக்கும் போது, அந்த எல்லைக்குள்ள இருக்கும் போது அது ஒருபோதும் பாவமாய் மாறுகிறது இல்லை. மாறாக அதிக ஆசைப்பட்டு இச்சையினாலே இழுப்புண்டு அடுத்தவங்களுடைய தந்திரத்துக்கு நாமளும் பலியாகவே அதுதான் ஆபத்தான ஒன்று. நல்லா கவனிக்கணும். உழைக்கிறோம், அதுக்கு ஒரு சம்பளம் தர்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பல நேரங்களில் நாம என்ன செய்யறோம்? ஐயா இருக்கிற சுபாவம் உண்டு. ஒரு ஷிஃப்ட் வேலை பார்த்தா 500 ரூபாய் சம்பளம். ஆனா ஓவர் டைம் வேலை பார்த்தா கூட ஒரு 500 ரூபாய் தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக பல நேரங்களில் நம்முடைய தூக்கத்தை விட்டு, சாப்பாட்டை விட்டு பல நேரங்களில் ஓவர் டைம் வேலை செய்கிறோம். அது ஒரு நாள் 2 நாள் அவசரம் செஞ்சா பரவாயில்ல. சில பேர் அதை வழக்கமாவே வச்சிருப்பான். அது என்ன ஆகுறது? சரீரம் பாதிக்கப்படுது. இதே மாதிரி தான் சம்பாதிக்கிறோம். சில பேருக்கு என்ன ஆசை வருது? இது சம்பாதிச்சு சும்மா கையில் வச்சு என்ன செய்ய, அது பேங்க்ல போட்டு என்ன செய்ய, இதை வட்டிக்கு கொடுத்தோம்னா நிறைய காசு கிடைக்குமே என்று ஒரு சிலர் வட்டிக்கு கொடுக்கிறார். அது பல நேரங்களில் நமக்கு ஆபத்தாய் முடிகிறது. கவனமாக வருகிறோம். தேவன் அனுமதித்த வழியிலே தான் நீங்கள் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் இருக்கிறோம். உலகம் சம்பாதிக்கிறபடி, உலகம் செய்கிறபடி நீங்கள் நாங்கள் செஞ்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாத குறைச்சல்களை கொண்டு வருகிறது. ஒரு சில நேரங்களில் சரியா தெரியலாம். ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லை.
ஏதோ ஒரு நேரத்துல வாசிக்கிறதுனால அது ஒரு தவறு இல்லை என்று நினைத்து விடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள். சரி, அப்படி அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவுடைய அன்பு இல்லை. அடுத்து 16 வசனம் பாருங்க. ஏனெனில், எதுக்கு அப்படி சொல்றார் அப்படின்னா, ஏற்க பார்த்தா மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம். அப்ப உலகத்தில் உண்டானது என்னது? மாம்சத்தினுடைய இச்சை, மாம்ச இச்சை, கண்களுடைய இச்சை, பெருமை, வாழ்க்கையினுடைய ஜீவனத்துடைய பெருமை. இந்த மூணும் பிதாவினால் உண்டானது அல்ல, இது உலகத்துல உண்டானது. இந்த உலகத்துல உண்டாயிருக்கிற இந்த மூன்று மேல நீங்க ஆசை வச்சீங்கன்னா பிதாவுடைய அன்பு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற விளக்கமாய் சொல்கிறார். அப்போ நம்ம வேலை செய்கிறோம், படிக்கிறோம், வீடு கட்டுகிறோம், ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா இந்த மூணுல ஏதாவது நமக்கு இருக்கா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது மாம்சத்தின் நிச்சயினாலே வாங்குறோமா, கண்களின் நிச்சயினாலே வாங்குறோமா, அது ஒரு பெருமைக்காக வாங்குறோமா யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பொருள், ஒரு கடைக்கு போறோம், கடைக்கு போறோம் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு யோசிக்கணும், இது நமக்கு தேவையானதானா என்று யோசிக்கணும். கடையில் எல்லா பொருளும் விற்காங்க, டிஸ்கவுண்ட்ல தராங்க, அல்லது இஎம்ஐல தராங்க, நம்ம மாசம் மாசம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம வாங்குவோம். நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குறோம்னா அது எதுக்காக வாங்குறோம்? பெருமைக்காக வாங்குறோம். அது கண்களை பார்த்த உடனே அது அழகா இருக்கிறதுக்காக வாங்குறோம், அது மாம்ச இச்சையினால வாங்குகிறோம். இது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. நமக்கு என்ன தேவை, இந்த பொருள் நம்ம வீட்டுக்கு அவசியம் தானா என்று யோசிச்சு பார்ப்போம். நீங்க எப்படி வாங்குறோம்? விலை குறையா இருக்கிறதுக்காக, மலிவா தராங்கன்றதுக்காக, தள்ளுபடியில் தராங்கன்றதுக்காக தேவையில்லாத ஒரு பொருளை வாங்குவானால் அது தேவனுக்கு விரோதமான ஒன்று. நமக்கு பயன்படாத ஒரு பொருளை வாங்கும் போது அது தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறது. அப்ப இது காரணம் எதனாலதான் வாங்குறோம்? அடுத்தவங்க வச்சிருக்காங்கல்ல, அதான் நான் வாங்குறேன். ஒரு பெருமை, அவங்க வாங்கினாங்களா, அதான் நானும் வாங்குறேன். வீண் பெருமைக்காக வாங்குகிறோம். அதனால வேதம் சொல்கிறது, இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். அதனாலதான் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எங்க பகுதியில் சொல்லுவோம், கறிய காசாக்குறோம் அப்படின்னு. கறி என்னது? சாம்பல். சாம்பலை காசாக்குறவங்க சிவாசிக்காரங்க கறியை காசாக்கணும். ஆனா மற்ற ஊருக்காரங்க காசை கறியாக்குறது. இதை போய் வாங்கி அதுக்கு இருந்து கல்யாணத்துக்கு செத்தாலும் கண்டு போடுறான், கல்யாணத்தாலும் கண்டு போடுறான், எல்லாத்துக்கும் என்னதான் பட்டாசு. யாராவது ஒருத்தர் வாழ்றதுக்காக நம்பி உள்ளவங்க என்ன செய்றாங்க? காசை கறியாக்கு. தீபாவளி முடிஞ்ச உடனே நிறைய வீடுகள் நடக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். அதே மாதிரி கிறிஸ்துமஸ் அப்போ அமௌண்ட் வாங்கி செலவழிச்சிருவாங்க. செலவழிச்சு முடிஞ்சு எப்படி திரும்பி கட்டுறது? ஒரு பெரிய கேள்வி. இதுதான் உலகத்தினால உண்டான பிரச்சனை. ஏன், எதுக்காக இப்படி செலவழிக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, சொந்தக்காரங்க செஞ்சாங்க, நம்ம என்ன அவங்களுக்கு குறைஞ்சவங்களா? இதுதான் உலகத்தினால உண்டானது. உலகம் செய்யறதுனால நம்மளும் செய்ய நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி செய்யாதீங்க. பாருங்க, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதுக்கு இச்சையும் ஒழிந்து போ. இந்த பெருமை, இந்த கண்களால பாக்குறது, இது எல்லாம் நிலைச்சிருக்காதியா, இதெல்லாம் சீக்கிரமாய் ஒழிந்து போ. உலகமும் அதன் ஆசை நிச்சயம் ஒழிந்து போ. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்த
கொடுப்பான். அப்ப இந்த வீண் பெருமைக்காக, கண்கள் நிச்சயக்காக, மாம்சத்து நிச்சயக்காக நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஒரு காரியத்தை செய்யறோம்னா இது எல்லாம் சீக்கிரத்துல ஒளிஞ்சு போயிடும். உலகமும் உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் ஒளித்து போய்விடும். ஆனா யாரு தேவனுடைய சித்தம் செய்து தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ இவங்க செஞ்சதும் இவங்க வாழ்க்கை தான் நினைச்சோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இது ஒரு பெரிய யுத்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஒரு பக்கம் மாம்சமும் உலகமும் இருக்கிறது, ஒரு பக்கத்துல ஆவிக்குரிய சக்திகள் இருக்கிறது. ரெண்டு ஒன்றுக்கொன்று என்னைக்கும் போராடிக்கிட்டே தான். மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் இருக்கிறது. ஒரு நல்ல உதாரணத்தை எனக்கு தேவன் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொன்னார். ஆனா காலங்கள் ஆன போது இந்த ஆபிரகாமுடைய மனைவியாக சாரா யோசிக்கிறாங்க, என் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஏன்? கர்த்தர் சொன்ன காரியம் கால தாமதமானபடினாலே இவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு இஸ்மத் நடக்கிறார். இஸ்மது இந்த உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் அடையாளம். ஆனால் பின்னாட்களே தேவன் செய்த போது வாக்குத்தத்தத்தின்படி ஆவிக்குரிய பிரகாரத்திலே அந்த ஈசாக் பிறக்கிறார். ஈசாக் ஆவிக்குரிய பிள்ளை, ஆவிக்குரிய வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இஸ்மவேலோ மாம்சத்துக்குரியவன். சத்திய வேதம் சொல்கிறது இவன் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வந்தது. அன்றைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. காலகாலமாய் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில யுத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நீங்களும் நானும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது, நீங்களும் நானும் உலக பிரகாரமாய் ஒரு காரியங்களை செய்வோம்னா அது காலகாலமாய் நம்முடைய சந்ததியாருக்கு ஒரு சாபத்தை உருவாக்கி வைக்கும், ஒரு வேதனையை, ஒரு கண்ணியை உருவாக்கி வைக்கும். நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்வது ஆவிக்குரிய காரியமா, நான் செய்வது ஆண்டவருக்கு பிரியமானதானா, இல்லை இது மாம்சத்துக்குரியதா, உலகத்துக்குரியதா? கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம்? சாது சிறப்பா சொல்லுவாங்க, முன்னாடி சீரட்டு பிடிக்கிறவன் 4 பேரை பார்த்த உடனே அவனுக்கு பெருமையா இருக்குமா. உடனே சீரட்டை ஒரு மாதிரி சுத்தி விட்டு வாயில வைப்பானா, அவன் விட்டுற புகை சுருள் சுருளா வருமா. அவனுக்கு என்னது பெருமையா இருக்குமா. அடுத்தவங்க பார்க்கும்போது பெருமை. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இவன் சுருட்டு சுருட்டு படுத்து கிடப்பான், சுருள் சுருளா புகை விட்டு. இது எளிமையான உதாரணம். நீங்க உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருமையா நினைக்கிறோம். மாம்சத்துல பெருமையா நினைக்கிறோம். 4 பேருக்கு நம்ம மதிக்காங்கயா, எப்படி இருக்குது? இதனாலதான் நம்ம யோசிக்கிறோம். அதனால கர்த்தருக்குரிய காரியங்களை விட்டு அந்த பக்கம் ஓட ஆரம்பிக்கிறோம். பிசாசுடைய காரியங்களை பின்பற்றுகிறோம், உலகத்துக்குரியவர்களை பின்பற்றுகிறோம். ஆனா சத்திய வேதம் சொல்றது, ஆண்டவர் சொல்கிறார், இது எல்லாம் அந்த நேரத்துக்கு பெருமையா தெரியும். எப்படி கொக்கு நண்டை தூக்கிட்டு போனது மாதிரி, இந்த ஆமை அந்த எரிகிற அந்த உலையில பானையில அது குதிச்சது மாதிரி தான் பல நேரங்களில் நமக்கு இருக்கிறது. ஆனா அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாது, அது நமக்கு நிலையானதும் அல்ல. இது ஒரு நாளிலே இது ஒழிந்து போகும், இது அழிந்து போகும். நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சத்திய வசனம் சொல்கிறது, உலகத்தினால் உண்டாயிருக்கிற எல்லாம், அது உலக பிரகாரமான எல்லாம் எதுவா இருந்தாலும் சரி, சிறியதோ பெரியதோ, அது நமக்கு ஆசீர்வாத குறைச்சலை கொண்டு வரும். பிதாவினால் உண்டானவர்கள் மாத்திரம், தேவனிடத்திலிருந்து வருகிறது மாத்திரம் தான் நமக்கு நன்மையானதை செய்யும். அதில் நாம் அந்த காரியத்திலே நாம் நிதானித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். அடுத்ததாக கொலோசியர் 2-3 அதிகாரம் 5-6 இந்த உலகத்திலான உண்டான காரியத்தை குறித்து, அது மாம்சத்துக்குரிய காரியத்தை குறித்து இங்கே பவுல் அடியார் பட்டியலிடுகிறார். எது எல்லாம் மாம்சத்துக்குரியது என்று சொல்லி. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. எல்லாம் கவனிக்கணும். விக்கிரக ஆராதனை கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல விக்கிரக ஆராதனையான பொருளாசைங்கிறார். பொருள் நம்ம
விக்கிரகமா மாறுது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொறுத்து கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்ப மாம்சத்துக்குரியவை எது? இங்க ஒரு பட்டியல் போடுறார். இந்த உலகத்தினால் உண்டான ஒன்று, தேவனுக்கு விரோதமான ஒன்று, ஆவிக்குரியவற்றுக்கு விரோதமான ஒன்று என்று ஒரு பட்டியலை இங்க போடுகிறார். இது எல்லாம் அழித்து போகும். இது பின்பற்றுகிறவர்களை இது அழித்து போடும். அது என்னது? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இதெல்லாம் நம்ம அழித்து போட வேண்டுமா? இது நம்ம இதயத்தில் இருக்கக்கூடாது. எப்படி அழித்து போடுறது? நம்ம கண் பார்க்குது, கண் நிச்சயம் இருக்குது, கண்ணை புடிங்கி போடுனா உடனே கண்ணை புடிங்கி போட சொல்றாங்க. அந்த அர்த்தத்திலையா? அதான் சொல்றார், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே இருக்கிறார்கள். முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்க மாட்டேன், முன்னாடி பேச மாதிரி பேச மாட்டேன், முன்னாடி நடந்த மாதிரி நடக்க மாட்டேன். வாழ்க்கையில ஒரு மாற்றம். நான் ஆண்டோட பிள்ளை, அப்படி சிந்திக்க மாட்டேன். எண்ணத்தின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இது அழிவுக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து இந்த சரீரத்துல யாரை தெரிந்து கொள்ளணுமா? ட்ரெஸ் போடுற மாதிரி, மேல போர்வையை போக்குற மாதிரி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த சரீரத்தை துர்இச்சைகளுக்கு இடமாக பேணக்கூடாது என்று சொல்கிறார். துர்இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணக்கூடாது. 4 பேரை பார்க்கிறோம், பச்சை குத்திட்டு வராங்க. இப்ப பச்சைக்கு மாவனா ஒரு பேர் இருக்குது, டாட்டு. பச்சை குத்திருக்காங்கன்னா பாட்டிமார் சொல்லுவாங்க. இப்ப நாகரிகம் என்னது? டாட்டு. பாட்டிமாரு சின்னதா இங்க கூட குத்திருப்பாங்க, ஏதாவது குத்திருப்பாங்க. இப்ப உடம்பெல்லாம் குத்திக்கிறாங்க. இதுக்கு பேரு டாட்டு, பச்சை. இதுதான் துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணுதல். சோதனம். காது குத்துறாங்க கம்பல் போடுறதுக்கு, மூக்கு குத்துறாங்க மூக்கத்து போடுறதுக்கு. இன்னைக்கு பார்த்தா காத்துல இடமே இல்லை. போன வாரம் எங்கேயோ ஒன்று சொல்லி ஞாபகம் இருக்கு. எனக்கு நியூஸ்லாந்துல பார்த்தேன், ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு அது நாக்குல நடுவுல போட்டு உருண்டையா தங்கத்துல போட்டு நாக்குல ஒரு மாதிரி பேசுதே அப்படின்னு பார்த்தா, பேசும்போது பார்த்தீங்க நாக்குல நடுவுல போட்டு அதுல ஒரு உருண்டையை போட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டா நம்ம ஊருக்காரன் எவனா சொல்லி கொடுத்துருக்கா. அது குடிக்கும் போது என்ன குடிச்சாலும் அது கரைஞ்சு உள்ள போகும். அது அவங்க உடம்பு பொன்மயமா மாறி இருக்கும். அதுக்காக நாக்குல என்னது நல்ல ஞாபகம் இருக்கு. வெயிட்டு ஸ்கூலுக்கு போன வயசுல சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போகும்போது அது மிஸ் கேட்டுச்சான், ஏன் நீங்க நகை போடாம இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு விளக்கம் குடிச்சா மிஸ். காது குத்துனா தான் ரத்த ஓட்டம் சரியா இருக்கும், அது சயின்டிபிக்கா உள்ளது, அதனால காது குத்தணும், காது குத்துனா ரத்தம் நல்லா ஓடுச்சான். இவன் கேட்டாலும் அப்படியே ஆம்பளைகளுக்கு காது குத்தல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆம்பளைகளுக்கு ரத்தம் ஓட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் ஓடணும்ல. அது பிறகு மிஸ் பேசுவாங்க. ஸோ நம்ம திருத்தவே முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்க எதையாவது செஞ்ச உடனே ஆம்பளை பிள்ளைகளும் அன்னைக்கு ஒருத்தர் பார்க்கிறேன், சொலகு பார்த்துருக்கீங்க? சொலகு தெரியுமா? சொலகு மரம் சொலகுல அப்படி சொலகு மாதிரி ஒரு பிள்ளை தொங்க போட்டுருவாங்க. இங்கிட்டு ஒரு சொலகு தோங்கும்போது இங்கிட்டு ஒரு சொலகு தோங்குது. அது நம்ம காது இழுத்து கீழே வந்துட போகுது. பாட்டி மாறாவது உள்ள வச்சு போட்டாங்க, அது தொங்குச்சு. இது கீழே இழுத்துட்டு போயிடுமா? இது ரோட்ல வர லேசம் இப்படினாலே அதுக்கு போயிடும், காது அதுக்கு போயிடும். ரத்த காடாய் பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாது. சாத்தானின் சபைன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க முகம் ஃபுல்லா குத்தி வச்சிருக்கோம். இப்படியே ஃபுல்லா குண்டுசி மாதிரி உடம்பெல்லாம் குத்தி வச்சிருக்கோம். அது ஒரு சாத்தானுடைய எங்க ஏரியால கத்தி போடுறது. கத்தி போடுறது தெரியுமா? 4-5 கத்தியை கட்டிக்கிட்டு மேல இப்படியே வைக்குவாங்க, உடம்பெல்லாம் வைக்குவாங்க. ஒருத்தர் மேல உதவி போட்டே இருப்பாரு. அதுக்கு பேரு கத்தி போடுறது. பக்தியில கத்தி போடுறது. நீங்க அப்படிதான் என்ன செஞ்சிருக்காங்க, நிறைய பெண்களும் ஆண்களும் உடம்பெல்லாம் கத்தி போடுறது விற்கிறது மாதிரி. வேத வசனம் சொல்லுகிறது, துர்இச்சைகளுக்கு இடமாக உடம்பை
பிரகாரமாக சரீரத்தை பேணக்கூடாது. முடி அங்கிட்டு வளர்க்கிறது, இங்கிட்டு வளர்க்கிறது, என்னென்னமோ நடக்குது. இதெல்லாம் தவறு என்று வேதம் நமக்கு இங்கே போதிக்கிறது. துர்நிச்சைகளுக்கு இடமாக உடம்பை பேணாதது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார், அது நம்ம மேல இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு நம்ம சரீரத்தை செய்யற மாதிரி நம்ம செய்யணுமா? கொஞ்சம் யோசிச்சு. அப்ப ஆவிக்குரிய யுத்தத்திலே நம்ம ஜெயிக்கணும்னா துர்நிச்சைகளுக்கு இடமாக உடம்பை ஒருபோதும் பேணக்கூடாது. உடம்புல பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ரொம்ப கவனம். ஸ்தோத்திரம். நேரம் போய்விட்டது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அவன் தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற இந்த சக்திகளை ஜெயிக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத யுத்தத்திலே நீங்கள் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து, கிறிஸ்துவின் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனம் போதிக்கிறபடி அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டால் ஒழிய நீங்கள் நானும் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயிக்க முடியாது. உலக பிரகாரமாக சுய பலத்தினாலே, சுய அறிவினாலே நீங்க ஜெயிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். அப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நீங்கள் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னா ஆவியானவரை சார்ந்து சர்வாயுத வர்க்கத்தை சார்ந்து இருக்கும் போதுதான் நீங்கள் நானும் ஜெயிக்க முடியும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் உதறிவிட்டு மோசே சொன்னது போல அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் என்று சொல்லி அதை தள்ளிவிட்டு விட்டு தேவ ஜனங்களோட தேவனுடைய வார்த்தைப்படி நடப்பதற்கு நீங்கள் நான் தீர்மானிப்போமே. ஆனால் இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே ஒரு ஜெயம் பெற முடியும். ஜோபனமா யாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் மாறாதவர், அவர் வார்த்தையும் மாறாதது. துர்நிச்சைகளுக்கு நம்ம உடலை பேணாத இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிறுமையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று சத்தியம் சொல்கிறது. ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கும்படி வேதம் எச்சரிக்கிறது. அன்பான தேவ ஜனமே, ஒருபோதும் சரீரத்தை பிசாசுக்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய நாமம் பயன்படும்படியாய் பரிசுத்தமாய் தீட்டுப்படாதபடிக்கு கர்த்தருக்காக வேறுபட்ட ஜீவியை செய்யும்படிக்கு இதனால் மறுபணம் செய்யணுமா? குறுக்கு வழியை சம்பாதிக்க கூடாது. உலக பிரதானமாய் பேர் புகழுக்காக அலையக்கூடாது. தேவன் உங்களை என்னையும் எவ்விடத்துல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, எவ்விடத்துல உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்துல உயர்த்துவார், தேவனை சந்திப்பார், காரியங்களை பொறுப்படுப்பார். கர்த்தருடைய கரங்களை வாங்கி ஒப்பு கொடுத்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடந்தபடி கர்த்தர் எல்லாம் சோதனை பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளவும், ஆண்டவரே உடைய ஆவியானவரை நடத்தும்படி நாங்கள் நடக்கவும், வேத வசனத்தை கைக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்கள் பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும், மாம்சத்தின் இச்சைகளையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் நாங்கள் உதவி தரத்தக்கதாய் கர்த்தர் பலம் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறியோரை பெரியோரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுக்கு